Hi my dear subscribers and friends, welcome to Craft Tamil channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். நேற்று போட்ட வீடியோவில் வந்து டேப் மிஷின் காமிச்சிருந்தேன். அது வந்து வீட்டிலே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இந்த டேப் மிஷின் தான் அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. அதனால தான் அது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் வந்து கார்ட்போர்டில் தான் இன்றைக்கி வந்து ட்ரை பண்ண போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்துகிட்டு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு சின்ன பொருளாக எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்தளவு வந்து டேப் மிஷின் ரெடி பண்ண போகிறீங்களோ அந்தளவு வந்து ரவுண்ட் ஷேப் பார்த்துட்டு ஒரு ரவுண்ட் ஷேப் போட்டுட்டு இப்போ நான் எப்படி வரைகிறேனோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நான் ஒரு டேப் மிஷினுடைய அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக தான் காமிச்சிட்டு இருக்கேன். இதே மாதிரி நீங்களுமே வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து 2 பீஸ் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் வரைஞ்சி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்துருப்பீங்களே இதே மாதிரி தான். நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக செய்யணுன்னா இதை விட கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிக்கலாம். கொஞ்சம் குட்டியாக செய்யணுன்னா கொஞ்சம் குட்டியாக நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. மிஷின் பொறுத்து, சரியா? அந்த சைஸ் பொறுத்து. இப்போ நான் வந்து அதை சிசரில் தான் கட் பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் சிசரில் கட் பண்ணால் ஒரு மாதிரி மேடும் பள்ளம் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி கத்தியில் கட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா கடைசியில் கட் பண்ணிட்டேன். ஆனால் அடுத்தது வந்து சிசரில் தான் கட் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த கத்தியில் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. இப்போ நைஃபு அந்த மாதிரிலாம் நம்ம வச்சுருந்தோம்னா அது இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கோங்க. அது வச்சு அது என்கிட்ட இல்லாதனால நான் மறுபடியுமே வந்து சிசர்லேயே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு பீஸ் கட் பண்ணிட்டோம்ல, அதையே மெஷர்மெண்ட்டாக வச்சு இன்னொரு பீஸ் வந்து அளவு குறிச்சிக்கோங்க. அதை வரைஞ்சிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பீஸ் வந்து ஒரே மாதிரி கட் பண்ணிட்டேன். இது எப்படி இருக்கணும்னா ஒன்றோட ஒன்று ஒரே மாதிரி இருக்கணும் 2 பீஸும், சரியா? அந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் வந்து இது ஒரு ஸ்ட்ரா மாதிரியே பிளாஸ்டிக்கில் என்கிட்ட இருந்தது. இது இல்லைனா நீங்கள் வந்து நம்ம ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது எதுக்காகனா இப்படி நம்ம சென்டரில் வச்சுக்கணும். கொஞ்சத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான அளவு. இது இல்லைனா நான் இப்போ கையில் வச்சுருக்கேன்ல, இந்த மாதிரி ஸ்ட்ரா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது இப்போ எப்படி நான் வைக்கணும்னு சொல்கிறேன். இப்போ வந்து இதை 2 தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு பீஸ் தான் தேவைப்பட போகுது நம்மளுக்கு. இதை வந்து இதோட சென்டரில் வச்சு ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கோங்க அந்த இடத்த மட்டும். ஓகேவா? இப்படி மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. நான் வந்து காம்பஸ் யூஸ் பண்ணி ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த பீஸை வந்து இதுக்குள்ளே போகிற மாதிரி அந்தளவு வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கணும், சரியா? ரொம்ப லூஸ் ஆகிடாமல் கொஞ்சம் டைட்னஸாகவே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அந்த ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் இன்னொன்று இருந்துச்சுல, அதுலேயுமே நம்ம வந்து அதோட சென்டரில் ஹோல்ஸ் போட்டு அதுக்குள்ளே இப்படி வந்து இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் வந்து இதுலேயுமே ஹோல்ஸ் போட்டுட்டேன். இப்போ வந்து அந்த பீஸ் எடுத்து இதுக்குள்ளே இப்படி விட்டுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் இன்னொரு வேலை இருக்குது. அந்த ஹோல்ஸ்குள்ளே வந்து விட்டுருக்கோம் இல்லையா, அந்த சின்ன ஸ்ட்ரா மாதிரி இருக்கிறத, அதை வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி எரேசரில் ஒரு சின்ன பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணுங்கள். அது நம்மளுக்கு கொஞ்சம் பட்டையாக தேவைப்படும். அதுக்காக இப்படி கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயுமே நம்ம வந்து ஹோல்ஸ் போடணும். எப்படின்னா அந்த சின்ன ஸ்ட்ரா மாதிரி இருக்குல்ல, அந்த பீஸ் வந்து இந்த எரேசருக்குள்ளே போகணும். அந்தளவு வந்து நீங்கள் ஹோல்ஸை கொஞ்சம் பெருசாக போடணும். நான் அதுக்காக காம்பஸ், கத்தி, அது இதுன்னு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி 2 இதுலேயும் ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹோல்ஸ் போட்டுட்டேன். அதை வந்து இப்படி அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ரைட் சைட்லேயும் ஒரு லெஃப்ட் சைட்லேயும் 2 சைடுமே வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும், சரியா? அந்த கார்ட்போர்டோடு சேர்த்து இருக்கிற மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. நடுவில் வந்து நம்மளுக்கு வந்து எந்தளவு அகலம் தேவையோ அந்தளவு பார்த்துட்டு அதுக்கு கீழேயும் நம்ம கார்ட்போர்டு வச்சு ஒட்டணும். அந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்த்துட்டு அந்த எடுத்து அந்த கார்ட்போர்டு மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அளவு குறிச்சிட்டு அதை கட் பண்ணிவிட்டு அது கீழே வச்சு நம்ம ஒட்டணும், சரியா? அதுக்காக தான் நான் இப்போ கட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம அதில் வச்சு ஒட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்குது, அதையுமே நம்ம பண்ணிடலாம். ஹார்ட் க்ளூ எடுத்துக்கோங்க. அந்த எரேசர் ஒட்டணும் இல்லையா, அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் க்ளூவை போட்டு அந்த கார்ட்போர்டோட சேர்த்து ஒட்டி விட்டுடுங்க. இது எப்படின்னா அந்த ஸ்ட்ரா மாதிரி ஒன்று போட்டிருக்கோம்ல, அதில் வந்து ஹார்ட் க்ளூ படக்கூடாது. அந்த எரேசரில் மட்டும் ஹார்ட் க்ளூ வச்சு அந்த கார்ட்போர்டோட சேர்த்து ஒட்டிடுங்க. அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான் இப்போ வந்து ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் அந்த கீழே இருக்கிற பீஸை வந்து ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. உங்கள்கிட்ட ஹார்ட் க்ளூ இல்லைனா நீங்கள் ஃபெவிகாலோட இந்த கிராஃப்ட் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும், பொறுமையாக பண்ணணும். ஓகேவா? கொஞ்சம் காயிற வரையும் வெயிட் பண்ணி பண்ணினீங்கன்னா ஃபெவிகாலில் கூட பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் அதுக்கு கீழே 2 இடத்துலையுமே வந்து ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், இப்போ வந்து ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. அதில் வந்து இப்படி முன்னாடி இருக்குல்ல, அந்த இடத்த நம்ம வந்து கவர் பண்ணணும். அதுக்காக அந்த டேப் மிஷின் வச்சு நான் வந்து அளவு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சின்ன பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்து அந்த பீஸை வந்து நம்ம அதில் ஒட்டிக்கலாம் முன்னாடி. ஓகே, இப்போ நான் வச்சு பார்க்குறேன் இல்லையா, இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு அந்த இடத்துல ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டிக்கிறேன். இதை தூக்கி இப்படி மேலே வச்சு ஒட்டி விட்டுடுங்க. அவ்வளோதான். அடுத்து வந்து அதுக்கு பின்னாடி இருக்குல்ல, அந்த இடத்துலையும் நம்ம வந்து
ஒரு சின்ன கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து கட் பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். அதுக்குமே அதே மாதிரியே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா ஒட்டிக்கிறேன். ஓகே, இது வந்து கொஞ்சம் நான் எப்படி வெட்டுறேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கார்ட்போர்ட் பீஸ் வெட்டிட்டு அதை இப்படி இது எப்படி சொல்கிறது, ஒரு பாதி சர்க்கிள் மாதிரி கட் பண்ணுறேன். சரிங்களா, கொஞ்சம் டிசைனாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக அதை மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை எடுத்து இப்படி பின்னாடி வச்சு ஒட்டிக்கோங்க. இப்போ இதையுமே பார்த்திங்கன்னா ஒட்டியாச்சு. இப்போ வந்து எல்லா இடத்துலையும் நம்ம கவர் பண்ணியாச்சு இல்லையா. அப்போ டேப் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த சென்டரில் ஸ்ட்ரா மாதிரி ஒன்று வந்து இன்சர்ட் பண்ணோம்ல, அந்த பீஸை ஒரு சைடு பெருசாக இருக்க மாதிரியும் ஒரு சைடு சின்னதாக இருக்கிற மாதிரியும் இப்போ நீங்கள் கட் பண்ணணும். இப்போ நான் கட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி தான். ஓகே, இதுக்கப்புறம் நான் டேப் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ அந்த ஒரு சைடு பெருசாக இருக்க மாதிரி கட் பண்ணோம்ல, அதோட ரைட் சைடு இப்படி பிடிச்சிட்டு நீங்கள் அழுத்தி இப்படி இழுத்துட்டிங்கன்னா அது வந்துடும். வந்துட்ட பிறகு அதோட சென்டரில் வந்து நீங்கள் டேப்பை வந்து போட்டுடுங்க. போட்டுட்டு மறுபடியும் அதை வந்து திரும்பவும் உள்ளுக்குள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான். இப்படி தான் டேப் இன்சர்ட் பண்ணணும். நான் இந்த மாதிரி யோசிச்சிருக்கேன். உங்களுக்கு வேறு எந்த மாதிரியாச்சும் தோணுச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட செஞ்சு பார்க்கலாம். ஓகே, இப்போ டேப் இன்சர்ட் பண்ணியாச்சு. இதை நீளமாக இழுத்து நம்ம கட் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன கட்டர் மாதிரி ஏதாச்சும் வைக்கணும்ல, அதுக்கு வந்து நான் பிளேடு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து அந்த ஷார்ப்னரில் இருக்கும் பார்த்தீங்களா, உள்ளுக்குள்ளே சின்ன பிளேட் மாதிரி, அது கூட எடுத்து வந்து இந்த இடத்துல ஒட்டிக்கலாம். இப்போ இந்த பிளேடில் பாதி பீஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை அந்த கார்ட்போர்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணணும். அந்த இடத்துல ஒட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு கட் பண்ணணும். இப்போ நான் வந்து கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஒட்டிக்கலாம். நான் வந்து இதை மட்டும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி தான் ஒட்ட போகிறேன். ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிட்டு இன்னும் கொஞ்சமாக நம்ம டேப்லாம் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிடலாம். நான் எதுக்கு இதுக்கு ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டலன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் க்ளூ வந்து கொஞ்சம் அந்த இடத்துல அந்த பிசுன்னு இருக்கும்ல, அதுவே கொஞ்சம் தடிமனாக ஆகிடும். அதனால தான் நான் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் மறுபடியும் மேலே ஒரு செலோ டேப் எடுத்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கார்ட்போர்ட் பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி நான் இப்போ அதுக்கு மேலே வைக்கிறேன் இல்லையா, அந்த பிளேடுக்கு முன்னாடி சைடு அந்த மாதிரி வச்சு இப்படி ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம டேப் எடுக்கும் போது அந்த இடத்துல டேப் நின்றுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு கட் பண்ணி வரும். அதுக்காக தான். இல்லைனா வந்து டேப் உள்ளே ஓடிடும். இப்போ நம்ம கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல லைட்டாக ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து நம்ம அந்த டேப்பை கட் பண்ணிடுச்சு இல்லையா. சூப்பராக வந்து ஒர்க் ஆனிச்சு இது. ஓகே, இப்படி வந்து நம்ம டேப் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். திடீர்னு டேப் வந்து காலி ஆகிடுச்சு அப்படின்னா இன்னொரு டேப் நம்ம வந்து மாற்றிக்கணும்னா அதே தான். நம்ம இப்போ எப்படி போட்டோமோ அதே மாதிரி அந்த ரைட் சைடில் இருக்கிறத அப்படியே நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி இழுத்துட்டு அந்த டேப்பை எடுத்துகிட்டு இன்னொரு டேப் வந்து அந்த இடத்துல போட்டு நீங்கள் வந்து மறுபடியும் அதை வந்து உள்ளே தள்ளி விட்டுட்டீங்க. அந்த டேப் வந்து அதுக்குள்ளே இன்சர்ட் ஆகிடும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து டேப் வந்து மாற்றி போட்டுக்கணும். அதே மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கணும். சரியா, இப்போ வந்து இந்த டேப் நான் கலர் டேப் போட்டிருக்கேன். அதையுமே வந்து பாருங்கள் சூப்பராக கட் ஆகுது. நீங்கள் கொஞ்சம் பெரிய டேப்லாம் இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும்னா மிஷின் கொஞ்சம் பெருசாக செய்யுங்க. இப்போ நான் கட் பண்ணிகிட்டே இருந்தேன். ரொம்ப சூப்பராக கட் பண்ணிச்சு. ஏன்னா வந்து பிளேட் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா, அப்படியே பட்டுன்னு கட் பண்ணிடுது. இப்போ எனக்கு வந்து இதில் செலோ டேப் தான் வைக்க போகிறேன். அதனால் வந்து செலோ டேப் எடுத்து மாற்றிக்கிறேன். நம்மளுக்கு கலர் டேப் வந்து இந்த டேப் மிஷினை டெக்கரேட் பண்ணுறதுக்காக தேவைப்படுது, அதனால் எடுத்துக்கலாம். இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஹார்ட் க்ளூ போட்டிருக்கோம்ல, அந்த பிசின்னு அதுக்கப்புறம் அந்த கார்ட்போர்டில் இருக்கிற சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் தெரியுது. அதெல்லாம் வந்து ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிக்கலாம் இந்த டேப் போட்டு. ஓகேவா, இது வந்து ஆப்ஷனல் தான். எனக்கு அப்படியே டேப் மிஷின் மட்டும் ஓகேனா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். நான் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி டேப்பு, அது வந்து கலர் பேப்பர், ஏதாச்சும் டெக்கரேஷன் பேப்பர்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மிஷின் ஃபுல்லாகவே கொடுத்துக்கோங்க. நான் வந்து எங்கிட்ட டேப்பே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்றனால இது ஃபுல்லாக வந்து இது மாதிரி ஒட்டிக்கிறேன். இன்னொன்று என்னென்னா, நம்ம டேப் இன்னும் கொஞ்சம் மேலே போடும்போது இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக ஆகும். அதுக்காக நான் அப்படி பண்ணுறேன். நீங்கள் வந்து பெயிண்ட் இருந்தால் கூட மேலே பெயிண்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் காய வச்சிட்டிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா அப்படியே கூட நீங்கள் எனக்கு கார்ட்போர்டாகவே போதும், எனக்கு மிஷின் நல்லா ஒர்க் ஆனால் போதும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படியே கூட விட்டுடலாம். நம்ம சும்மா எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக இந்த மாதிரி ஒட்டோம். இப்போ இது ஃபுல்லாக ஒட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ பாருங்கள் அவ்வளோதான். எல்லாத்தையும் நான் வந்து ஒட்டிட்டேன். ஏதோ அந்த ப்ளூ கலர் அண்ட் வந்து ரெட் கலர் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு ஏதோ ஒட்டி முடிச்சிருக்கேன். கொஞ்சம் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டேப் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி கட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஷார்ப்பாக கட் பண்ணுது, சூப்பராக வச்சு ஒட்டியிருக்கோம் அப்படின்றனால நல்லா ஷார்ப்பாக கட் பண்ணுது. நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து தான் வந்து யூஸ் பண்ணணும். சரியா, இப்போ நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு எதில் ஒட்டுறதுன்னு தெரியல, அதனால நான் இந்த மாதிரி சும்மா ஒரு பென்னும் பென்சிலும் சேர்த்து வச்சு ஒட்டி காமிக்கிறேன். நம்மளுக்கு வந்து கட்டர் மிஷின் எவ்வளோ நல்லா கட் பண்ணுதுன்றது தான் இந்த இடத்துல முக்கியம். ரொம்ப சூப்பராக வந்து வந்திருக்குங்க. சீரியஸ்லி நானே இந்தளவு நல்லா வரும்னு நினச்சி கூட பார்க்கல. நிறைய பேர் வந்து இந்த வீடியோ கேட்டிருந்தீங்க எப்படி டேப் மிஷின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் நம்ம சேனல் கூட ஒரு ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.